Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் AS7 Construction Contract. Introduction. Construction of contract specifically negotiated for construction of an asset, combination of an asset, closely interrelated or interdependent. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் வந்து எதுக்காக மோஸ்ட்டாக உருவாக்கப்பட்டிருக்குன்னா ஒரு அசட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காகவோ இல்லை வந்து 2-3 காம்பினேஷன் ஆஃப் அசெட் வந்து சேர்றதுனாலையோ அதுக்காக ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உருவாக்கப்பட்டது தான் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட். எக்ஸாம்பிள், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங், டேம், பிரிட்ஜ், ரோட் எக்ஸெட்ரா. மோஸ்ட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் இருக்குல்ல, அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பற்றி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் வந்து பில்டிங், டேம், பிரிட்ஜ். கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ரெண்டரிங் சர்வீசஸ் which are directly related to the construction. Example, service of architect. Contract for rendering services. So கான்ட்ராக்ட்லேயே வந்து என்னென்ன சர்வீசஸ்லாம் வந்து டைரெக்டாக ரிலேட் ஆகுதோ, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு என்ன சர்வீஸ் டைரெக்டாக ரிலேட் ஆகுதோ அது கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கான்ட்ராக்ட் ஃபார் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அசெட், கான்ட்ராக்ட் ஃபார் ரீஸ்டோரேஷன் ஆஃப் அசெட். எப்படி ஒரு பில்டிங்கை உருவாக்குறதுக்கு டைரெக்டாக ஒரு சர்வீஸ் இன்க்ளூட் ஆச்சுன்னா அது கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்டில் இருக்கிற மாதிரி ஒரு பில்டிங்கை இடிச்சிட்டு திருப்பி அதை புதுசாக உருவாக்குறதுலேயும் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிளில் எக்ஸிஸ்டிங் பில்டிங் டெமாலிஷ்ட் பிஃபோர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நியூ பில்டிங். ஒரு புது பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி இருக்கிற பில்டிங்கை இடிச்சிட்டு அதை ரீஸ்டோர் பண்ணி கட்டுறதும் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்டில் இன்க்ளூட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட். ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட், காஸ்ட் ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட். கான்ட்ராக்டர் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் வந்து ரேட் பர் யூனிட்டை வந்து எடுத்துக்கிட்டாருன்னா அது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட். கான்ட்ராக்டர் வந்து தான் போட்ட காஸ்ட்டை வந்து எடுத்துட்டு ப்ளஸ் அதில் ஒரு ஃபிக்ஸ்டு பர்சன்டேஜ் வந்து ஃபீயாவோ இல்லை ப்ராஃபிட்டாவோ கலெக்ட் பண்ணாருன்னா அது காஸ்ட் ப்ளஸ் கான்ட்ராக்ட். ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்னால் கண்டிப்பாக ஒரு 10 rupeesனா எக்ஸாம்பிளுக்கு அந்த 10 rupees மட்டும்தான் இருக்கும். ஆனால் காஸ்ட் ப்ளஸ் கான்ட்ராக்ட்னால் வந்து அவர் எவ்வளோ காஸ்ட்டு போட்டிருக்காரோ அந்த காஸ்ட்டுக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட தொகையை ஃபீயாவோ ப்ராஃபிட்டாவோ கலெக்ட் பண்ணுவாங்க. அதான் காஸ்ட் ப்ளஸ் கான்ட்ராக்ட். ஸோ 2 types, ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட், காஸ்ட் ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட். கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்டோட ஆப்ஜெக்டிவ்ஸ். அக்கௌண்டிங் ஃபார் லாங் டேர்ம் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் இன்வால்வ்ஸ் கொஷின் when to recognize revenue, how to recognize revenue. இந்த 2 கொஷின் கண்டிப்பாக எழுமும். ஒரு லாங் டேர்ம் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் இருக்கிறப்போ எப்படி நம்ம வந்து ரெவன்யூவை ரெக்கக்னைஸ் பண்ணணும் அண்ட் எங்கே வந்து ரெக்கக்னைஸ் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த புக்ஸ் ஆஃப் கான்ட்ராக்டரில் தான் பண்ணணும். இந்த புக்ஸ் ஆஃப் கான்ட்ராக்டரியில் பண்ணவே கூடாது. இயர் டு இயர் பேசிஸ்லேயும் பண்ணலாம், இல்லைனா கம்ப்ளீஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் வச்சும் பண்ணலாம். எவ்வளோ பர்சன்டேஜ் கான்ட்ராக்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு இந்த வருஷத்துக்கு அந்த மாதிரி இயர் டு இயர் பேசிஸும் பண்ணலாம், இல்லை மொத்த கான்ட்ராக்டும் எவ்வளோ கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படின்ற பேசிஸ்லேயும் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஐ ரிப்பீட், லாங் டேர்ம் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்டில் 2 கொஷின் வந்து நமக்கு அரைஸ் ஆகும். எங்கே ரெக்கக்னைஸ் பண்ணணும், எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணணும். புக்ஸ் ஆஃப் கான்ட்ராக்டரில் தான் ரெக்கக்னைஸ் பண்ணணும். அதுலேயே 2 வகை இருக்குது. இயர் டு இயர் பேசிஸ், பர்சன்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன், கம்ப்ளீஷன் ஆஃப் கான்ட்ராக்ட்ன்ட்டு. Revised AAS eliminates the option only percentage of completion is applicable. ஸோ ரிவைஸ்டு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஆப்ஷனே கிடையாது. அதாவது 2 சாய்ஸ் கொடுத்துருந்தாங்க, இயர் டு இயரும் கம்ப்ளீஷன் ஆஃப் கான்ட்ராக்டும். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன் மட்டும்தான் அப்ளிகபிள், மீது இயர் டு இயர் பேசிஸ் வந்து அப்ளிகபிள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஜஸ்டிஃபைஸ் அக்ரியல் கான்செப்ட் ஆஃப் அக்கௌண்டிங். ஸோ அக்ரியல் கான்செப்ட் ஆஃப் அக்கௌண்டிங்னா ஒரு ரெவன்யூ முன்னாடி வரதுக்கு முன்னாடியே அதை ரெக்கக்னைஸ் பண்ணுறது தான் வந்து அக்ரியல் கான்செப்ட் ஆஃப் அக்கௌண்டிங். ஸோ இந்த பர்சன்டேஜ் கம்ப்ளீஷன் வந்து இதை தான் குறிக்குதுன்னு சொல்கிறாங்க. ப்ரைமரி ஆப்ஜெக்டிவ் என்னென்னா கான்ட்ராக்ட் ரெவன்யூவும் கான்ட்ராக்ட் காஸ்ட்டையும் அலோகேட் பண்ணுறது தான் இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டோட ப்ரைமரி ஆப்ஜெக்டிவ். அக்கௌண்டிங் பீரியட் இன் விச் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இஸ் பெர்ஃபார்ம். அதாவது ஒரு பர்டிகுலர் அக்கௌண்டிங் பீரியடில் கான்ட்ராக்ட் ரெவன்யூவும் கான்ட்ராக்ட் காஸ்ட்டையும் கரெக்டாக அலோகேட் பண்ணுறது தான் இதோட ப்ரைமரி ஆப்ஜெக்டிவ்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் அப்ளிகபிலிட்டி. இட் இஸ் அப்ளிகபிள் டு த கான்ட்ராக்ட்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் இன் த
கான்ட்ராக்டர்ஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் நாட் அப்ளிகபிள் டு கான்ட்ராக்டி கஸ்டமர். முன்னாடி சொன்ன மாதிரி கான்ட்ராக்டரோட புக்கில் தான் வந்து நம்ம வந்து எல்லா என்ட்ரியும் போடணும், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் அவருக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணணும். கான்ட்ராக்டி புக்கில் எதுவுமே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. நாட் அப்ளிகபிள் டு கன்ஸ்ட்ரக்ஷன் projects undertaken by the enterprise on its own account as a commercial venture in the nature of production activities. So not applicable to construction projects, ஃபுல்லாக படிக்கணும் அந்த லைனை. undertaken by the enterprise on its own account as a commercial venture, அதாவது எந்த ஆக்டிவிட்டியில் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் இருக்கோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்டை அப்ளிகபிள் இல்லைன்னு சொல்கிறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேம் இதெல்லாம் அப்ளிகபிள். ஆனால் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டீஸ், அதாவது ஒரு குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸாக இருந்துச்சுன்னா அது நாட் அப்ளிகபிள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட், இட் இஸ் ஈக்குவல் டு கான்ட்ராக்ட் ரெவென்யூ ஆர் கான்ட்ராக்ட் காஸ்ட். ஸோ ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட்டில் வந்து கான்ட்ராக்ட் ரெவென்யூவாகவும் இருக்கட்டும், கான்ட்ராக்ட் காஸ்ட்டாகவும் இருக்கட்டும், இது ரெண்டுமே நம்ம வந்து ரெக்கக்னைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கான்ட்ராக்ட் ரெவென்யூவை நம்ம எப்படி வந்து மெஷர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. கான்ட்ராக்ட் காஸ்ட் அண்ட் கான்ட்ராக்ட் ரெவென்யூ ஷுட் ரெக்கக்னைஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் கம்ப்ளீஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆன் த ரிப்போர்ட்டிங் டேட். நம்ம ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுற டேட்டில் அந்த கம்ப்ளீஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் எவ்வளோ ரூபா வந்து காட்டுதோ அந்த பேசிஸில் தான் நம்ம அதை ரெக்கக்னைஸ் பண்ணணும். கேல்குலேஷன் ஆஃப் ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன். ஸோ நமக்கு தெரியும் கம்ப்ளீஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் ரெக்கார்ட் பண்ணணும்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க ரிவைஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட். ஸோ அதில் ரெண்டு விதமாக இருக்குது, கான்ட்ராக்ட் ரெவென்யூ, கான்ட்ராக்ட் காஸ்ட். இது ரெண்டுமே வந்து ரிப்போர்ட்டிங் டேட்டில் என்ன இருக்கோ அது பேசிஸில் தான் ரெக்கக்னைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷனே எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. காஸ்ட் டு காஸ்ட் மெத்தட். காஸ்ட் டு காஸ்ட் மெத்தட்னா வந்து காஸ்ட் டு டேட் அண்ட் டோட்டல் காஸ்ட் எஸ்டிமேட்டட் ஃபார் கான்ட்ராக்ட். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற கம்பேரிசனை வச்சு தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான ஃபார்முலா என்னென்னா காஸ்ட் டு டேட் டிவைடட் பை cumulative காஸ்ட் ப்ளஸ் எஸ்டிமேட்டட் காஸ்ட் இன்டூ 100. ஸோ கம்பேரிசன் பிட்வீன் காஸ்ட் டு டேட், அந்த டேட்டில் என்ன காஸ்ட் இருக்குது அண்ட் தென் மொத்தமாக கான்ட்ராக்டுக்கு எவ்வளோ நம்ம காஸ்ட் எஸ்டிமேட் பண்ணியிருக்கோம், இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்குறது தான் வந்து காஸ்ட் டு காஸ்ட் மெத்தட். கரண்ட் ரெவென்யூ ஃப்ரம் கான்ட்ராக்ட். ஸோ கான்ட்ராக்ட் ப்ரைஸ் இன்டூ பர்சன்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன். ஸோ கரண்ட் ரெவென்யூ ஆஃப் கான்ட்ராக்ட் எப்படி வந்து கண்டுபிடிப்போம்னா நம்மளோட கான்ட்ராக்ட் ப்ரைஸ் இன்டூ எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம அப் டு டேட் வரைக்கும் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோமோ அதோட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஃபுல் கான்ட்ராக்டோட வந்து மல்டிப்ளை பண்ணாமல் அப் டு டேட் நம்ம எவ்வளோ ஃபினிஷ் பண்ணியிருக்கோமோ அதுலேருந்து நம்மளோட கான்ட்ராக்ட் ப்ரைஸை மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா கரண்ட் ரெவென்யூ எவ்வளோன்றது தெரிஞ்சிடும். ரெவென்யூ ப்ரீவியஸ்லி, அதுலேருந்து நம்ம ஒரு விஷயத்தை டிடெக்ட் பண்ணணும். ரெவென்யூ ப்ரீவியஸ்லி ரெக்கக்னைஸ்டு. சர்வே ஒர்க் கம்ப்ளீஷன் ஆஃப் கான்ட்ராக்ஷன் ஒர்க். என்ன சொல்கிறாங்கன்னா கரண்ட் ரெவென்யூ ஃப்ரம் கான்ட்ராக்ட், அதாவது நம்மளுக்கு இப்போ கரண்ட்டில் எவ்வளோ கான்ட்ராக்ட் ரெவென்யூ இருக்குன்றதை கண்டுபிடிக்கணும். அதனால் இப்போ எவ்வளோ கம்ப்ளீஷன் பண்ணியிருக்கோம் அந்த பர்சன்டேஜோட கான்ட்ராக்ட் ப்ரைஸை மல்டிப்ளை பண்ணிவிட்டு முன்னாடியே ஏதாச்சும் ரெவென்யூ நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணி வச்சுருந்தோன்னா அதை டிடெக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. வேறு எதுவுமே இல்லை. அந்த முன்னாடியே ரெக்கக்னைஸ் பண்ணது எதுவாக இருக்கலாம்னா சர்வே ஒர்க் கான்ட்ராக்டாகவும் இருக்கலாம், இல்லை கம்ப்ளீஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் ஒர்க் முன்னாடியவே இருக்கலாம்னு சொல்கிறாங்க. கம்ப்ளீஷன் ஆஃப் ஸ்டேஜில் ரெண்டு வகை பார்த்தோம், காஸ்ட் டு காஸ்ட் மெத்தட், கரண்ட் ரெவென்யூ ஃப்ரம் கான்ட்ராக்ட். ஸோ காஸ்ட் டு காஸ்ட் மெத்தட்னா அப் டு டேட் காஸ்ட்லேருந்து டோட்டல் காஸ்ட்டை கம்பேர் பண்ணி இன்டூ 100ன்னு போடுறது. கரண்ட் ரெவென்யூனா வந்து நம்ம இவ்வளோ எப்போ வந்து பர்சன்டேஜ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோமோ அதோட கான்ட்ராக்ட் ப்ரைஸை மல்டிப்ளை பண்ணிவிட்டு முன்னாடி எவ்வளோ ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கோமோ அந்த ரெவென்யூவை மைனஸ் பண்ணுறது. இப்போ காஸ்ட் டு டேட்டில் எதெல்லாம் வந்து எக்ஸ்க்ளூட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். Cost to date exclude the following: contract cost, future activity on contract, cost of material supplied at site but not used or applied, prepaid advance to subcontractors for work under subcontract. அதாவது ப்ரீவியஸாக நடந்ததுக்கு அண்ட் தென் வந்து ஃப்யூச்சரில் நடக்கிறதுக்கு இது ரெண்டுமே கிடையாது. காஸ்ட் டு டேட், அப் டு டேட்டில் என்ன இருக்கோ அது மட்டும்தான் எடுக்கணும். ஸோ ஃப்யூச்சர் ஆக்டிவிட்டியும் எடுக்கக்கூடாது, முன்னாடியே வந்து சப்ளை பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணாமல் இருந்தாலும் எடுக்கக்கூடாது, சப்கான்ட்ராக்டர்ஸ்க்கு அட்வான்ஸ் கொடுத்துருந்தோன்னா அதையும் நம்ம வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. கான்ட்ராக்ட் காஸ்ட் இன்க்ளூட். கான்ட்ராக்ட் காஸ்ட்டில் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா சைட் லேபர் காஸ்ட், காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் யூஸ்ட் இன் கன்ஸ்ட்ரக்ஷன், depreciation of plant and equipment used on contract, cost of moving plant, cost of hiring plant,
காஸ்ட் ஆஃப் டிசைன் அண்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ், வாரண்டி காஸ்ட், கிளைம் ஃப்ரம் தேர்ட் பார்ட்டிஸ். ஸோ கிளைம் ஃப்ரம் தேர்ட் பார்ட்டிஸ்னால் அவங்க கஸ்டமர் கிட்டேருந்து கலெக்ட் பண்ணுற கிளைமை தான் வந்து அவங்களுக்கு வர கான்ட்ராக்ட் காஸ்ட்டாக வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஒரு பில்டிங்கில் எவ்வளோ தேவையான விஷயம், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான விஷயம், ஸோ சைட்டில் இருக்கிற லேபருக்கு காசு கொடுக்கறது, அண்ட் தென் வந்து நம்மக்கிட்ட இருக்க மெட்டீரியலுக்கு உள்ள காஸ்ட்டு, அந்த பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட், அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுற பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட்டுக்கு கொடுக்குற டெப்ரிசியேஷன், அங்கே இருக்கிற மூவிங் பிளான், இல்லை நம்ம அந்த பிளான்ட்டை ஹையர் பண்ணி வச்சுருந்தாவோ, இல்லை வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுறதுக்கு நம்ம ஏதாச்சும் டிசைன் போட்டு வச்சு, இல்லை அதுக்கு ஏதாவது டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தாவோ, இல்லை நம்ம ஏதாவது ஒரு வாரண்டி காஸ்ட் கொடுத்துருந்தாவோ, இல்லை கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து இல்லை தேர்ட் பார்ட்டிஸ்கிட்டேருந்து ஒரு கிளைம் வாங்கியிருந்தாவோ, இதெல்லாம் வந்து கான்ட்ராக்ட் காஸ்ட்டில் இன்க்ளூட் ஆகும்னு சொல்கிறாங்க. In above cost should be reduced by incidental income, example sale of scrap, disposal of plant at end. ஸோ இப்போ இதில் வந்து ஏதாச்சும் ஒரு பிளான்ட் வந்து நமக்கு வந்து டிஸ்போஸ் ஆகிடுச்சு, வேஸ்ட் ஆகிடுச்சு, இல்லை வந்து அதில் இருக்க ஸ்க்ராப் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் நம்ம விற்கிறோம் அப்படின்னா அதுலேருந்து வந்த இன்கம்மை நம்ம காஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் இன்சிடென்டல் இன்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. Contract cost charged to customers. Some general administration cost which are reimbursement. ஸோ ரீஇம்பர்ஸ்மெண்ட்டாக இருக்கிறது மட்டும்தான் வந்து நம்ம கஸ்டமருக்கு வந்து சார்ஜ் பண்ணுவோம். டெவலப்மெண்ட் காஸ்ட் ரீஇம்பர்ஸ்மெண்ட் பை எனி காஸ்ட். ஸோ கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து நம்ம எதெல்லாம் திருப்பி வாங்க முடியுமோ அதுதான் என்னன்னு சொல்கிறோன்னா ரீஇம்பர்ஸ்மெண்ட். இப்போ நம்ம ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட் வந்து நம்ம அட்மினுக்கு ஏதோ ஒரு செலவு பண்ணுறோம், அதை கஸ்டமர் கிட்டேருந்து ரீஇம்பர்ஸ் பண்ண முடியும்னா அந்த காஸ்ட்லாம் தான் கான்ட்ராக்ட் காஸ்ட் சார்ஜ் டு கஸ்டமர்ஸ். கான்ட்ராக்ட் காஸ்ட் எக்ஸ்க்ளூடட். ஸோ கஸ்டமருக்கு சார்ஜ் பண்ணுற எல்லா காஸ்ட்டுமே நமக்கு என்ன எக்ஸ்க்ளூட் ஆகிடும். ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட் இல்லை செல்லிங் காஸ்ட். இந்த செல்லிங்க்கும் அட்மினுக்கும் கான்ட்ராக்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. கான்ட்ராக்டுன்றது நம்ம ஒரு பில்டிங்கை வந்து கட்ட போகிறோம், அதுக்கும் செல்லிங் காஸ்ட்டுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்லை. ஸோ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் காஸ்ட் இன்கர்ட் இன் செக்யூரிங் கான்ட்ராக்ட். ஸோ அந்த கான்ட்ராக்டை பெறுதற்கு நம்ம என்ன வந்து செலவு பண்ணோம் அது வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணணும். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் காஸ்ட்டும் வரக்கூடாது, செல்லிங் காஸ்ட்டும் வரக்கூடாது, ஜென்ரல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டும் வரக்கூடாது. எதுனா கான்ட்ராக்ட் காஸ்ட்டில் இன்க்ளூட் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. கான்ட்ராக்ட் ரெவென்யூ கன்சிஸ்ட். இப்போது நம்ம 2 வகை இருக்குது. 2 இன்கம் வந்து நம்ம வந்து அங்கே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் போடணும்னு சொன்னேன். ஒன்று கான்ட்ராக்ட் காஸ்ட், இன்னொன்று கான்ட்ராக்ட் ரெவென்யூ. கான்ட்ராக்ட் காஸ்ட்டில் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகணும், கான்ட்ராக்ட் காஸ்ட் எதெல்லாம் கஸ்டமருக்கு நம்ம சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். அதுலேருந்து எது எக்ஸ்க்ளூட் ஆகணுன்றதையும் பார்த்துட்டோம். இப்போ கான்ட்ராக்ட் ரெவென்யூவில் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகுதுன்றதை பார்க்க போகிறோம். ரெவென்யூ ப்ரைஸ், ரெவென்யூ அரைசிங், எஸ்கலேஷன் கிளாஸ், கிளைம்ஸ், இன்க்ரீஸ் இன் ரெவென்யூ, increase in output, change in work, incentive payment to contractors. ஓகே, ரெவென்யூ ப்ரைஸ்னால் சேல்ஸை தான் வந்து நம்ம வந்து ரெவென்யூன்னு சொல்லுவோம். ஸோ வந்து ரெவென்யூ ப்ரைஸ் சேலிங் ப்ரைஸை தான் வந்து சொல்கிறாங்க. ரெவென்யூ அரைசிங் எஸ்கலேஷன் கிளாஸ். எஸ்கலேஷன் கிளாஸ்னால் என்னென்னா நம்மளோட பிஸ்னஸ் வந்து எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆகிருக்கோ இல்லை டெவலப் ஆகிருக்கோ அதுலேருந்து வர காசை தான் வந்து நம்ம எஸ்கலேஷன் கிளாஸ் அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம். கிளைம்ஸ், நம்ம கஸ்டமர்கிட்டேருந்து எதெல்லாம் கிளைம் பண்ண முடியாதோ அவங்கக்கிட்ட ரீஇம்பர்ஸ் பண்ணுறோம்ல, அதை தவிர்த்து இருக்கிற கிளைம்ஸ் எல்லாமே வந்து கான்ட்ராக்ட் ரெவென்யூ கான்சிஸ்டில் வரும். அண்ட் தென் வந்து இன்க்ரீஸ் இன் ரெவென்யூ, நம்மளோட அவுட்புட் அதிகரிக்கிறதுனால ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆச்சாவோ இல்லை வந்து நம்மளோட ஒர்க்கை வந்து சேஞ்ச் பண்ணுறதுனால ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆச்சுனாவோ அதை இங்கே வந்து காட்டுவோம். இன்சென்டிவ் பேமெண்ட் டு கான்ட்ராக்டர்ஸ். ஸோ நமக்கு சேலரியை தவிர்த்து வேறு ஏதாவது இன்சென்டிவ் வந்து நமக்கு கிடச்சிதுன்னா அதையும் வந்து கான்ட்ராக்ட் ரெவென்யூவில் வந்து காட்டுவோம். நெக்ஸ்ட் டிஸ்க்ளோஷர். டிஸ்க்ளோஷர் வந்து ஒரு கான்ட்ராக்டர், எப்பயுமே நமக்கு தெரியும் கான்ட்ராக்டர் புக்கில் தான் நம்ம அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் எழுதணும். ஸோ கான்ட்ராக்டர் எதெல்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னா அவங்க யூஸ் பண்ண மெத்தட், ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷனுக்கு நம்ம 2 மெத்தட் பார்த்தோம், காஸ்ட் டு டேட் அண்ட் கரண்ட் ரெவென்யூன்னு சொல்லிட்டு. அந்த மெத்தடை நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன மெத்தட் யூஸ் பண்ணி கான்ட்ராக்ட் ரெவென்யூவை ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கோமோ அதையும் வந்து நம்ம வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும். இன் அடிஷன் டு பாலிசி டிஸ்க்ளோஷர், ஃபாலோயிங் டிஸ்க்ளோஷர் இஸ் ஆல்சோ ரெக்வயர்ட் டு பி மேட் பை த என்டர்பிரைஸ். த அமௌண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் ரெவென்யூ ரெக்கக்னைஸ் இன் த பீரியட், நம்ம எவ்வளோ கான்ட்ராக்ட் ரெவென்யூ ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கோம், கான்ட்ராக்ட் காஸ்ட் எவ்வளோ இன்கர்ட் பண்ணியிருக்கோம், அதுலேருந்து வந்து எவ்வளோ ப்ராஃபிட் வந்து ரிப்போர்ட்டிங் பீரியடில் நம்ம வந்து கிடச்சிருக்கு அதையும் நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணணும். அட்வான்ஸ் ரிசீவ்டு, நம்ம எவ்வளோ அட்வான்ஸ் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம், கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து நமக்கு டியூ இருக்குது,
இல்லை நம்ம கஸ்டமருக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து டியூ தரணும், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஸோ கிராஸ் அமௌண்ட்டுன்றப்போ அதை எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம எவ்வளோ காஸ்ட் இன்கர் பண்ணியிருக்கோம், அதில் நம்ம ரெக்கக்னைஸ் பண்ண ப்ராஃபிட், அதுலேருந்து நம்ம ரெக்கக்னைஸ் பண்ண லாஸ் ப்ளஸ் ப்ராக்ரெஸிங் பில்லிங். ஸோ பில்லிங்க்கு தேவையான அந்த ப்ராசஸ்க்கு தேவையான காசு இதை வந்து மைனஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதுவே நம்ம கஸ்டமருக்கு டியூவாக இருந்தோம்னா நம்ம ரெக்கக்னைஸ் பண்ண லாஸ் ப்ளஸ் ப்ராக்ரஸ் பில்லிங் மைனஸ் காஸ்ட் இன்கர்ட் ப்ளஸ் ரெக்கக்னைஸ் ப்ராஃபிட். அப்படியே ஆப்போசிட் எஃபெக்டாக இருக்குது. நம்ம கஸ்டமர்ஸ் வந்து நமக்கு காசு தரணும்னா நம்ம இன்கர் பண்ண காஸ்ட்டும் ரெக்கக்னைஸ் ப்ராஃபிட்டும் ஃபஸ்ட்டு வரணும். நம்ம கஸ்டமருக்கு காசு தரணும்னா நம்ம இன்கர் பண்ண காஸ்ட்டும் ரெக்கக்னைஸ் ப்ராஃபிட்டும் கடைசியாக வரணும். ஸோ இந்த கான்ட்ராக்ட் காஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.